நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு உயர்ந்த உள்ளம். என் அன்புக்குரியவர்களே, மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இந்த ஒத்த வரியை எடுத்துக்கிட்டாலே போதும், 1000 விளக்கம் சொல்லலாம். இந்த இடம் தூய்மையாக இருந்தால் உனக்கு வேதம், ஆகமும், சாஸ்திரம், சம்பிரதாயம், மந்திரம் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. மனதால் பிறருக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் நம்ம பார்த்துருக்கோம். பூசலார் உள்ளத்திலேயே கோயில் கட்டினார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உண்டு. இருக்கிற இடத்துலேருந்தே பெருமாளை கண்முன்னே கொண்டு வரலாம். ஓங்கி உலகளந்து உத்தமன் பெயர் பாடி, அப்போ அவனுடைய நாமம் பெரிது. அப்போ டெய்லி பெருமாளை போய் கேசாதி பாதம் பாதாதி கேசம் பார்த்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி வழிபடணும்னு இல்லை. இருக்கிற இடத்துலேருந்தே மனசில் தூய்மையாக நினச்சா அவன் அகத்திற்குள் வந்து பேசுவான். அதற்கு இந்த உயர்ந்த உள்ளம். அதுக்கு ஒரு உரையாசிரியர் எழுதியிருக்கார் பாருங்க. எண்ணத்தில் தூய்மை, மனதில் ஒருமுகம், சிந்தனையில் தெளிவு. எப்படி வார்த்தை போடுறார் பாருங்க. எண்ணத்தில் தூய்மை, மனதில் ஒருமுகம், சிந்தனையில் தெளிவு, கடவுள் மீது அளவற்ற பக்தி அல்ல, உண்மையான பக்தி, தன் மீது நம்பிக்கை. இவ்வளவு வச்சுட்டு ஓமியில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தன் மீது நம்பிக்கை, ஈர இதயம், இவற்றோடு வாழத் தொடங்கினால் உயர்ந்த உள்ளம் உனக்குள்ளே இருக்கும். ஆண்டவன் பேசுவான். நாம் மந்திரங்களால் ஆண்டவனிடத்தில் பேசுவதை விட ஈர இதயத்தோடு இத்தனை செய்திகளோடு வாழ்ந்தால் இறைவன் நம்மிடத்திலே பேசுவானா. அதுக்கு அடுத்து ஒரு ஞான வழியில் எழுதுறாங்க பாருங்க. மிரண்டு போயிட்டேன் படித்த போது. ஒரு வெள்ளைத்தாள் ஒரு பென்சிலை நல்ல கூர்மையாக சீவிட்டு ஒரு அடி உயரத்துலேருந்து பென்சிலை மேலேருந்து கீழே போட்டால் அந்த வெள்ளைத்தாளில் ஒரு சொட்டு கரும்புள்ளி இருக்குமா, ஒரு சொட்டு கரும்புள்ளி இருக்குமா. ஆனால் ஒரு பெரிய வெள்ளைத்தாளில் ஒரு கரும்புள்ளி தான் இருக்கும். ஆனால் வெள்ளைத்தாளையே அந்த கரும்புள்ளி மறைத்து விடுவதைப் போல நம்முடைய உள்ளம் பறந்து விரிந்த வெள்ளைத்தாள், அதில் தீமை, கெட்ட எண்ணம் என்கின்ற ஒரு கரும்புள்ளி உள்ளே போனால் மனதை அரித்து விடும் என்று எழுதுகிறார்கள். அப்போ என்ன ஆகணும்னா, இந்த மனத்தை தூய்மையாக வச்சுக்கணும். அது ஆழ்வாராக இருக்கட்டும், நாயன்மாராக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் சமயக்குறவர்களாக இருக்கட்டும், அல்லது இந்த சமயத்தை இந்து சமயத்தை பரப்புவ வந்ததற்கான ஞான குருமார்களாக இருக்கட்டும், அவங்களுடைய மனத்தை தான் அவர்கள் ஆலயமாக மாற்றி இருக்கிறார்கள். இப்போ ஒரு செய்தி பாருங்க. ஒரு ஞானம் பெறுவதற்காக ஒரு சீடன் ஒரு ஞானி இடத்தில் வருகின்றான். இது நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லணுங்கிறதுக்காக ஒரு எளிய கதையாக சொல்கிறேன். அந்த சீடன் வந்தவுடனே ஒரு 10-15 நாள் அந்த குருகிட்ட இருந்து குருகுல கல்வி, ஞானக்கல்வி கற்றுக்கிட்டான். குரு எங்கே போனாலும் பின்னாடியே போவான். எல்லாத்தையும் குருகிட்ட ஷேர் பண்ணிப்பான். எதையுமே அவன் மறைக்கலை. ஆனாலும் அவன் வாழ்க்கையில் இந்த நம்மளுடைய பற்பசையில் ஒரு ஒளிவட்டம் சுற்றுற மாதிரி அவனை சுற்றி துன்ப வட்டம் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. குருக்கிட்ட போய் சொல்லியிருக்கான், டெய்லி எனக்கு பிரச்சனை, டெய்லி சிக்கல், எனக்குன்னு ஏன் இப்படி ஒரு பிறப்பு அப்படின்னு தெரியலன்னு. உடனே அவர் சொன்னாராம், நாளைக்கு காலைல நான் சிக்கலை தீர்த்துறேன் வா அப்படின்னாராம். காலைல 7 மணிக்கு போனோன்னா பல் தொலைக்கிட்டேன். ஒரு குவளை நிறைய தண்ணி எடுத்திருக்காரு. ஒரு கையளவு உப்பு அள்ளி போட்டிருக்காரு. நல்லா 3 தடவை வாயை கொப்பளித்து துப்புன்னு இருக்காரு. சீடன் கேட்டிருக்கான், நிறைய சீடர்கள் நீங்கள் இல்லாத போது உங்களை முட்டாள் குருவேன்னு சொல்லுவாங்க. நான் வாழ்க்கை முழுக்க பிரச்சனைங்கிறேன், பல்லு விளக்கிட்டியான்னு கேட்டு உப்பு கோவலையை எடுத்து 3 தடவை வாய் கொப்பளிங்கன்னு சொல்கிறீங்களே, இதுக்கும் என் சிக்கலுக்கு என்ன? செய்டா. அவன் துவர்ப்பில் காரி உமிழ்ந்துட்டான். கொஞ்சம் நேரம் கைகடிகாரம் காட்டியிருக்கு, குளிக்க போகலான்னு போயிட்டார். குளக்கரைக்கு குளிக்க போன அந்த குரு சீடனை கூப்பிட்டார், இங்கே வா, நான் ஒரு உப்பு பாக்கெட் எடுத்து வைக்க சொன்னேனே, எடுத்து வச்சியா? கையோடு கொண்டு வந்துட்டேன். என் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாதீங்க. இருடா சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடு, இந்த தண்ணீரில் கரை, அப்புறமா 3 தடவை எடுத்து வாயில் ஊற்று, இப்போ துப்பு அப்படின்னு இருக்காரு.
இதையே செஞ்சுட்டு அவன் சொன்னான், குரு உங்களுக்கு பைத்தியம்னா என்னையும் பைத்தியமாக்காதீங்க, ஆன்சர் தெரியலன்னா விட்டுருங்க, நான் வேறு மார்க்கத்தை பார்த்து போகிறேன் நானா. அதுக்கு குரு சொன்னாராம், இப்போ இந்த தண்ணி எப்படி இருந்ததுன்னா, துவர்க்கலையே, கரைச்சேன் போயிடுச்சு, முன்னாடி குவளையில் இருந்தது ரொம்ப துவர்ப்பாக இருந்தது, துப்பிட்டேன், வாழ்க்கையும் அவ்வளோதான்டா. உன் இதயம் இருக்கு பாரு, குளமானது, பெருசானது, அதை நீ குவளை மாதிரி பிரச்சனைகளை போட்டு அடைச்சிக்கிற. சின்ன மனசுக்குள்ள நிறைய பிரச்சனைங்கிற உப்பை போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த குவளைக்குள்ளே இருக்க தண்ணி எப்படி உன் வாய்க்குள்ளே போய் துவர்ப்பு ஏற்படுகிறதோ, அதுபோல் மனம் என்னும் குவளையில் துன்பம் என்கின்ற உப்பையே நீ கரைக்கிறாய். ஆனால் உன் உள்ளத்தை குளமாக்கி விட்டால், உப்பை கரைத்து விட்டால் அங்கும் எங்கும் ஓடிவிடும். நல்லெண்ண தண்ணீர் வருகின்ற போது நீ நிறைவாக வாழலாம். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, என்ன தூய்மை, மன ஒருமுகம், சிந்தனையில் தெளிவு, கடவுள் நம்பிக்கை, நம்மீது நம்பிக்கை, ஈர இதயம், இவ்வளவோடு இருந்தால், அடிக்கடி நம்ம சொல்லுவோம்ல, குடிக்கிற தண்ணீர் வெளியில் இருந்தால் தண்ணீர், கோவில் சன்னதிக்குள்ளே போயிட்டு வந்தால் தேர்த்தம், வெறும் சாதம் உள்ளே போயிட்டு வந்தால் பிரசாதம், இங்கே செடியில் இருந்தால் பூ, உள்ளே போயிட்டு வந்தால் புஷ்பம், இங்கே இருந்தால் சாம்பல், உள்ளே போனால் விபூதி. மனிதன் யார் என்பதை நீங்கள் முடிவு செய்துங்கள். உயர்ந்த உள்ளம்தான் ஆண்டவன் கேட்கக்கூடிய உள்ளம். மீண்டும் நாளை சந்திப்போம்.